MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் பயத்தில் திமுக செய்த 3 செயல்கள் அப்படிங்கிறதா நம்ம தலைப்பு வச்சிருக்கிறோம். யாரை பார்த்து பயந்தாங்க, அல்லது எதுக்காக அந்த மனுஷங்களை பண்ணாங்க, அது உண்மையிலே பயம்தானா அப்படின்னு தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நேற்று நடிகர் விஜய் அவர் தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சியை துவங்கி பிப்ரவரியில் அறிவித்து இப்போ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு திரைப்படத்துக்கு எப்படி ஷூட்டிங் அறிவித்து, அதன் பிறகு ஷூட்டிங் நடந்து, அப்புறம் டீசர் வெளியிட்டு, அப்புறம் ட்ரைலர் வெளியிட்டு, அப்புறம் ஆடியோ லான்ச் வெளியிட்டு, அப்புறமா திரைக்கு திரைப்படம் வருமோ, அதே போல் ஒவ்வொரு சின்ன 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 படிக்கட்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்காரு நடிகர் விஜய். அந்த அடிப்படையில் தான் நேற்று கொடியேற்ற நிகழ்ச்சி, கொடிய அறிமுக நிகழ்ச்சி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாடல் வெளியீடு இப்படின்னு நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தார். பட் இப்போ என்ன ஒரு விஷயம் டிஸ்கஷனுக்கும் டிபேட்டுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜயை பார்த்து யார் பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. முதல்ல இந்த பயப்படுறாங்க அப்படிங்கிறத அந்த பொருளை அப்படியே எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் அது ஒரு வெளியில் ஒரு பேசப்பட பொருளாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கிறதுனால நான் தலைப்பில் வச்சுருக்கிறேன். ஆனால் அடிப்படையில் விஜயை பார்த்து விஜயால் நம்மளுடைய ஓட் பேங்க் ஷேக் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு திங்கிங் முக்கியமான கட்சிகளுக்கு வந்திருக்குது. குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு வந்திருக்குது. காரணம் என்னென்னா, அவர் கொடியிலையோ அல்லது பேச்சிலேயோ இன்னும் திராவிட மொழிகளை, திராவிட அடையாளங்களை பயன்படுத்தாவிட்டாலும் கூட, அந்த பாடலில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எம்ஜிஆர், ஒரு பக்கம் அண்ணாதுரை, மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா இப்படின்னு இருக்கிறாங்க. அப்படின்னா ரெண்டு பேருமே நாட் ஓன்லி திராவிடியன் ஐடியாலஜியோடைய தலைவர்களால் ஐகான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ரெண்டு பேருமே அதான் 3 எழுத்து மந்திரம்னு தமிழ்நாட்டில் முதல்ல ஒருத்தவங்களை அழைக்கிறாங்கன்னா அது அண்ணா தான். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கூட ஒரு பாடலில் சொல்லியிருப்பாங்க, 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்குங்கிற மாதிரி ஒரு பாடல் வரி வரும். ஸோ 3 எழுத்து அப்படிங்கிறது அவங்களுக்கு அண்ணா தான். அண்ணா தான் அவங்க மூச்சு, அண்ணா தான் அவங்க பேச்சு எல்லாமே. கின்னஸில் கூட ரெக்கார்டில் வந்திருக்கு நினைக்கிறேன். அண்ணாவினுடைய மறைவின் போது தமிழ்நாட்டில் நடந்த அந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்கணும். இப்போ கூட எடுத்து நெட்லலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணா ஒரு ஐகான் ஆஃப் தமிழ்நாடு, எம்ஜிஆர் அவ்வளோ ஒரு ஐகான் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ரெண்டு பேரையுமே உள்ளடக்கிய ஒரு பாத்தில் நடைபோட முயற்சிக்கிறார் அப்படின்னும் போது, ஸோ சேம் பொலிட்டிக்கல் பாத்ஸ் அந்த ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு என்ன ஒன்று சொல்லுவாங்கன்னா, ஒரு தூய கரங்களுக்கு சொந்தக்காரர்கள்னு சொல்லுவாங்க. 2 ஆண்டுகளே ஆண்டாலுமே கூட அந்த 2 ஆண்டுகளிலும் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தாரு அண்ணா அவர்கள்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் வரை எம்ஜிஆர் தோற்கவில்லை அப்படிங்கிறதையும், ஸோ வெற்றியினுடைய ஒரு அடையாளமாக எம்ஜிஆர் இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 2 பேருக்கும் இருக்கும்போது அவங்க 2 பேரையும் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேருமே ஒரு பொதுவான தலைவர்களாக இருக்கிறாங்க. திமுகவும் அண்ணாவை கொண்டாடுவார்கள், அதிமுகவும் அண்ணாவை அஃப்கோர்ஸ் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பட் ரொம்ப பெரிதளவில் இல்லைங்கிறத பார்க்க முடிகிறது. எம்ஜிஆரும் ஒரு 2 பேருமே முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களும் சரி, இந்நாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களும் சரி, எம்ஜிஆர் அவர்களை தூற்றியோ பழித்தோ இழித்துரைத்தோ பேசியதே கிடையாது. எம்ஜிஆரை புகழ்ந்து தான் பேசியிருக்காங்க. அதே போல் தான் அதிமுக சொல்லவே தேவை, எம்ஜிஆர் இன்னமும் அவங்க ஒரு மிக முக்கியமான தலைவராக பார்க்குறாங்க. பிகாஸ் ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஏடிஎம்கே. ஸோ எம்ஜிஆரும் அண்ணாவும் ஒரு பொது தலைவர்களாக இங்கே மாறி நிற்கிறாங்க. அதனால் அவங்க 2 பேரையும் கையில் எடுத்துருக்கிறாரு. ஸோ திராவிடியன் பார்ட்டியினுடைய ஐகான்ஸை அவர் தன்மையப்படுத்திக்கிட்டார். பட் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறாருங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்கிறது 2வது. பட் என்ன ஒன்றுனா, இவங்க 2 பேருக்குமே, திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், 2 பேருக்குமே நம்மளுடைய ஓட் பேங்கை அதை அசைச்சு பார்ப்பாரோ அப்படிங்கிற அச்சம் ஒரு எண்ணம் இருக்கதான் செய்யுது. நாட் ஒன்லி ஃபார் தீஸ் 2 பார்ட்டிஸ், திமுக அதிமுக மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்கும் சரி, பாஜகவுக்கும் சரி, அவங்க 2 பேருக்குமே கூட பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா திராவிட எதிர்ப்பு இருக்குது. திமுக அதிமுக எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க பக்கம் யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி போய்கிட்டு இருக்காங்க. அந்த யங்ஸ்டர்ஸோட ஓட்டையும் விஜயனுடைய வருகை அப்படிங்கிறது குறிவைக்க வாய்ப்புகள் இருக்குது. எனவே அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் ஒரு சின்ன பாதிப்பு கண்டிப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன இடங்களில் பாதிப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால்
திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் யாருமே இது வரைக்கும் அஃபீஷியலாக வந்து விஜயனுடைய வருகை குறித்து எதிர்ப்புணர்வோட பேசலை. நேற்று கூட அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது நிகழ்ச்சியை நான் இன்னும் பார்க்கல, நான் வேற ஒரு நிகழ்ச்சியில் இருந்தேன், அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் பேசுகிறார தவிர வேற எங்கேயும் அவர் எதிர்த்தலாம் யாருமே வந்து பதிவுகள் போடலை. ஆனால் திமுகவை ஆதரிக்கக்கூடிய குறிப்பாக திமுக ஐடி விங் அதில் இருந்தே கூட சில எதிர்ப்புணர்வுகளுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய பதிவுகள் வந்துச்சு, நம்ம வந்து கண்கூடாக வந்து பார்க்க முடிந்தது. அந்த 3 செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நேற்று பல இடங்களில் பத்திரிகையாளர்களும் பேசியிருந்தாங்க. முதல் சம்பவம், முதல் செயல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு பரிசளிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடத்துகிற அந்த பிளானிங்கில் இருக்கும்போது திமுக வந்து நீட் எதிர்ப்புக்கான ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அந்த 2 சம்பவத்தையுமே ஒரு சேனல், ஒரு மீடியா அப்படிங்கிறது காண்பிக்காமல் இருக்க முடியாது. சைமல்டேனியஸாக சேம் டைமிங்ஸில் நடந்த சம்பவங்களாக இருந்துச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா விஜயினுடைய ஒரு ஃப்ளாஷை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணுவதற்கான ஒரு முயற்சியாக முதல்ல திமுக கையில் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஷபீர் அவர்கள் கூட இதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது முதல் செயல். இரண்டாவது செயல், நேற்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கொடியேற்ற நிகழ்ச்சி. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சி அப்படிங்கிறத ஒரு 9:30 10:30 மணிக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். அவர் பேசியே முடிச்சிடுவார். பெருசாக எதுவும் பேச போகிறதுலங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அந்த டைமில் அந்த கொடியேற்ற நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கிற டைம்லேயே பாடலை நோக்கி நகர்றாரு. அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லா சேனல்ஸுமே, தமிழ்நாட்டின் எல்லா ஊடகங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் உடனடியாக இடையில் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு. அமைச்சரவை மாற்றம், அமைச்சர் ஒருத்தருடைய மூத்த அமைச்சர் பதவியை பறிக்கிறாங்க, ஒரு 2 பேர் புதியவர்கள் வந்து அமைச்சராக பொறுப்பேற்க போகிறாங்க, உடனடியாக நடக்க போகிறது, இன்றைக்கி மாலையில் அறிவு போகிற போகுது அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ் வந்து ஒரு 15 மினிட்ஸுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னப்பா இது, இந்த சமயத்தை போடுறாங்க. மேபி ஓகே, லாஸ்ட் 1 வீக்காகவே ஒரு பேச்சு இருந்துக்கிட்டு இருந்துச்சு. மினிஸ்டர் உதயநிதி வந்து ஒரு டெபுட்டி சிஎம்மாக மாற போகிறாரு, சில பேர்கிட்ட அமைச்சரவை இலக்குகள் மாறப்போகுதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி நீங்கள் நடக்குது போடுறதுக்கு நம்ம நினச்சோம். பட் அப்படி இருந்தாலுமே கூட கரெக்டாக இந்த டேட்டை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கிறாங்களே, இது சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனால் அந்த சம்பவமே எனக்கே தெரியாதுங்க அப்படின்னு சிஎம் வந்து ஒரு இடத்துல பேசுகிறாரு. அமைச்சரவை மாற்றமா தெரியாது, எனக்கு தகவலே வரலையே அப்படிங்கிறாரு. முதலமைச்சருக்கு தெரியாமல் ஒரு அமைச்சரவை மாற்றமா? அந்த அளவுக்கு நம்ம வந்து வெடிகளை வந்து வியப்படைய வச்சது. அப்போ என்னென்னா, இது திட்டமிட்டே வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை. திட்டமிட்டு, அதாவது இதை தான் நம்மளுடைய பேட்டியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள் பேசும்போது ஒரு அதர பழசான யுக்தி இது. மனிதர்களோடு இன்னொரு பேட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து என்ன மாதிரி டைவர்ஷனல் டாக்டிக்ஸை எந்த காலத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? எல்லா ஊடகங்களும் அந்த கொடியேற்ற நிகழ்ச்சியின் போது இந்த ஒரு ஃப்ளாஷ் நியூஸை போடுறீங்க. அந்த நியூஸ் ஒரு பொய்யான செய்தி, அது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதன் பிறகு முதலமைச்சருடைய பேச தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சது. நடக்கவே இல்லையே அது நேற்று. இன்றைக்கோ அது நாளை மரம் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் செகண்டரி. பட் சிஎம்கே தெரியாது அப்படிங்கிற செய்தியை நமக்கு ஊடகம் வழியாகவும் பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த செய்தியை செக்ரட்டரியேட்டில் தான் கொடுக்குறாங்க. செக்ரட்டரியேட்லேருந்து அனுப்பப்பட்ட அந்த செய்தியை தான் மூத்த பத்திரிகையாளர்கள், களச் செய்தியாளர்கள் ஊடகங்களுக்கு கொடுத்து அவங்க செய்தியாக பப்ளிஷ் பண்ணாங்க. ஏன் நாங்கள் கூட பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் அந்த செய்தியை. ஏன்னா எங்களுக்கு ரிப்போர்ட்டை சொல்கிறாங்க, நாங்கள் அதை போட்டோம். ஆனால் அந்த விஷயம் நடக்கவே இல்லை. அது ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ்ன்றத இப்போ புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த செயல் ஏன் பண்ணாங்க? ஏங்க, ஒரு தமிழ்நாடு முழுக்க அறிந்த ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறாரு, அவரோட ஒரு குடி நிகழ்ச்சி நடக்குது. அந்த குடி நிகழ்ச்சி இப்படி ஒரு செய்தியை போட்டால் மறைச்சணும்னு நீங்கள் நம்புறீங்களா? அதை குழந்தை கூட அதை பண்ணாது. ஆனால் அதை ஏன் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. மூன்றாவது, டிஎம்கே ஐடி விங்கில் அஃபீஷியலாக டிஎம்கே ஐடி விங்கில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கூட உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். டிஎம்கேவோட அஃபீஷியல் ஐடி விங்கில் இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கிற அட் த சேம் டைம் சைமல்டேனியஸாக உதயநிதி அவர்கள் கையில் வந்து கொடி, திமுகவினுடைய கொடி இருப்பதை போன்ற ஒரு ஜிஃப் இமேஜ் அதை வந்து போட்டிருந்தாங்க. டிஎம்கே ஃபார் டிஎன் அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு அமைச்சர் உதயநிதியினுடைய கையில் திமுகவினுடைய கழக கொடி இருப்பதை போன்ற ஒரு ஜிஃப்பை போட்டிருந்தாங்க. அட் த சேம் டைம் நான் சொல்கிறேன், அந்த ஜிஃபானது ஒரு சில மணி நேரங்களில் நீக்கப்படுகிறது. அப்போ அதை ஏன் போடுறீங்க? அந்த டைமில் நீங்கள் ஏன் போட்டீங்க? இப்போ சம்திங் என்னென்னா, திமுகவினுடைய ஐடி விங்கில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது திமுகவை இப்படி காமிக்கணும், இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இணையத்தில் இயங்குறவங்களுக்கோ, நான் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நான் கட்சியில் வந்து இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கே, திமுக தலைவருக்கே அமைச்சரவை மாற்றமா தெரியாது அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ இங்கே யார் முடிவெடுக்கிறாங்க? யார் கையில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது? யாரிடம் அனுமதி பெற்று அந்த செய்தியை வந்து போடுறாங்க? யாரிடம் அனுமதி பெற்று செக்ரட்டரியேட்லேருந்து அந்த செய்திகள் வந்து பரப்பப்படுகிறது? அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இந்த போராட்டமாக இருக்கட்டும், அறிவித்த போராட்டம் துவக்கத்தில்
ரெண்டாவது இந்த பிரேக்கிங் நியூஸ் விஷயமா இருக்கட்டும், மூன்றாவது ஐடி விங் விஷயமா இருக்கட்டும், இது 3 செயல்கள் தான் திமுக சம்திங் டிஸ்டர்ப் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் பார்வையாளர்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூடுதலாக செய்தி என்ன அப்படின்னா, கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர்கள் போட இருக்கக்கூடிய மாநாடு கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஒரு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சத்துக்குள்ளே விஜயனுடைய அந்த மாநாட்டை சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. அந்த எண்ணிக்கைக்குள்ள ஆட்கள் வருவதற்காக இடம் மட்டும்தான் அவருக்கு வழங்கப்படணும் அப்படின்னு ஒரு அறிவிக்கப்படாத ஒரு விஷயத்தை ஒரு பிளானிங்கில் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க விஜயனுடைய ஆதரவாளர்கள். இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க எங்களை சுற்றி, அதனால தான் எங்களுக்கு வந்து அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தான் நாங்கள் 1.5 லட்சம் பேர் நாங்கள் போயிடுவோம், எங்கள்கிட்ட அவ்வளோ கூட்டம் இருக்குது, நாங்கள் கூட்டி காண்பிச்சிருவோம். ஆனால் ஒரு பிளானிங் நடக்குது, எங்களுடைய மாநாட்டையே சிதைக்கணும் அப்படின்னும் அந்த மாநாடு சிறப்பாக நடைபெறக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டம் இங்கே வச்சுருக்கிறாங்க எங்களை எதிர்க்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயனுடைய சில ஆதரவாளர்கள். ஸோ இப்படியும் ஒரு பிளான் இருக்குன்றாங்க. அந்த பிளானுடைய ஒரு துவக்கம் தான் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு கூட ஒரு பெரிய பிளான் வச்சுருந்தார். ஒரு 5000 பேராவது கூட்டிடலாம், ஒரு பெரிய இடத்துல ஒரு மைதானத்தில் நடத்தலாம் அப்படின்னு ஒரு திட்டம் இருந்ததாகவும், அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் போனதுனால தான் ஒரு அலுவலகத்துக்குள்ளேயே குறைந்த எண்ணிக்கை ஆட்களை கூப்பிட்டு பண்ணிருக்கிறாரு திரு விஜய்னு சொல்கிறாங்க பத்திரிகையாளர்கள். ஒரு பிளான் இருந்துச்சு, ஒரு 5000 பேரை கூட்டி ஒரு மைதானத்தில் பண்ணிடலான்னு நினைக்கும் போது அதற்கும் இது வாய்ப்பு இல்லாமல் போயிடும், அதையும் தடுத்துருவாங்க, அல்லது அது இன்னும் காலம் ஆகிக்கிட்டே போகும், அது சரியாக வராது, அதுக்குள்ளே மாநாடே வந்துடும், அதனால் நம்ம இதை பண்ணிடுவோம் அப்படின்னு இப்போ பண்ணியிருக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் தான் அலுவலகத்துக்குள்ளேயே வச்சாங்கன்னு சொல்கிறாங்க பத்திரிகையாளர்கள். எனவே இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படியாக தொடர்ந்து விஜயை நோக்கிய விமர்சனங்கள், அழுத்தங்கள், நெருக்கடிகள் அப்படிங்கிறது அதிகமாகி கொண்டே தான் வந்து போகிறது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. ஏன் அப்படின்னா கட்சி, அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அதுவும் இங்கே இருக்கக்கூடிய பழந்தின்னு கொட்டை போட்ட கட்சிகள் இருக்கிறாங்க. எவ்வளவோ ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பேசி இன்னும் அதிகாரத்துக்கு வரப்படாத கட்சிகள் இருக்கிறாங்க. இவர்களிடமெல்லாம் அனுபவத்தை பெற்று இவங்களுடைய அசைவுகளெல்லாம் பார்த்து தான் கண்டிப்பாக விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருப்பாருன்னு நம்ம நம்புகிறோம். எனவே இந்த எதிர்ப்புகளையும் இந்த நெருக்கடிகளையும் இந்த அழுத்தங்களையும் எப்படி சமாளிக்கப் போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய நிலைப்புத்தன்மையும் அவருடைய கட்சி நிலைப்புத்தன்மையும் வந்து இருக்க போகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை, எப்படிப்பட்ட எதிர் நகர்வுகளை வலிக்கிறார் என்று. மற்றும் ஒரு தலையங்க செய்தியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.